வணக்கம் மக்களே. எடப்பாடிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆகும் நடிகர் விஜய். மொத்தமாக ஆட்டத்தை கலைஞர் ஸ்டாலின் களமிறங்கிய பிளான் பி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது. இதற்கு பதிலடி தரும் விதமாக ஸ்டாலின் முக்கிய பிளான் பி ஒன்றை களமிறக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன் மதுரை மாநாட்டிலும் அதன்பின் நடந்த சுற்றுப்பயணங்களிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். ஜெயலலிதாவின் கட்சி பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டதாக விமர்சனம் செய்திருந்தார். இப்போது அதே விஜய் அதிமுகவின் உதவியை நாடியிருக்கிறார். அதோடு இல்லாமல் ஆந்திர பிரதேசத்தில் எப்படி சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாண் வலது கை போல இருக்கிறாரோ அதே போலதான் தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் எடப்பாடிக்கு வலது கை போல உருவெடுப்பார் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். இதற்கான ஆலோசனைகள் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக பேசியுள்ளார். குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உடன் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் பரபரக்கும் இந்த சூழல்ல கூட்டணி தொடர்பாக இன்று மக்கள் மத்தியில் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி கேட்டார். இதற்கு நடிகர் விஜய் நோ சொல்லவில்லை. நான் மக்களை சந்திக்கப் போகிறேன், மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர். மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் நடிகர் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. இந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. இந்த அழைப்பில் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு தனிப்பட்ட வகையில் நடிகர் விஜயிடம் தனது இரங்கலை தெரிவித்ததுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவையும் வழங்கினார் என்று கூறப்படுகிறது. மேற்கு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மூத்த அதிமுக தலைவர் இது பற்றி நம்மிடம் கூறுகையில், விஜய் எடப்பாடி பேசியது உண்மைதான், கூட்டணிக்கு வாருங்கள் என்று எடப்பாடி கூறினார். உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு விஜய் பாசிட்டிவாக பேசியுள்ளார். 2026 பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்ற அந்த மூத்த அதிமுக தலைவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் ஸ்டாலின் அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பார் என்று திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.